அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கோவை சகோதரிகள் சேனல்ல பெர்ஃப்யூம் மேக்கிங் தான் பார்க்க போறோம். அது ரொம்ப சிம்பிளஸ்டான மெத்தட்ல காஸ்ட் எஃபெக்டிவா. ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம பெர்ஃப்யூம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துவோம். பெர்ஃப்யூம்னா ஒன்றும் இல்லைங்க, இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் இல்லைனா எசென்ஷியல் ஆயில். இன் சம் கேசஸ் அப்சல்யூட் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பிராண்ட்ஸ். அது கூட டீநேச்சர்ட் ஆல்கஹால், அதாவது பெர்ஃப்யூமஸ் ஆல்கஹால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் ஃபிக்ஸேட்டிவ், சம் கேசஸில் டிஸ்டில்டு வாட்டரும் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பர்ஃப்யூம்ஸில். இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு பர்ஃப்யூம். இதுலேயே உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, பர்ஃப்யூம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 to 40% வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் இருக்கும். இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கானது இதுதான். நெக்ஸ்ட் இடிபின்னு சொல்லுவோம், ஏர்டே பர்ஃப்யூம். இதுதான் மேக்ஸிமம் இப்போ நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இது 15 to 20% உங்களுக்கு அதில் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் இருக்கும். அடுத்து இடிடி. இடிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடரேட்டாக இருக்கும். 5 to 15% உங்களுக்கு அதில் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் இருக்கும். இடிசி பர்ஃப்யூம் அதிகமாக விரும்பாதவங்க, ஆனாலும் நம்ம பர்ஃப்யூம் போடணும் அப்படிங்கிறதுக்காக போடுவாங்க இல்லைங்களா, அவங்களாம் யூஸ் பண்ணுறது இடிசி. பிகாஸ் இது ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். மேக்ஸிமம் சிட்ரஸ் ஃப்ளேவர்ஸ் தான் இடிசியில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்தர். அத்தரில் பார்த்தீங்கன்னா 100% ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் மட்டும்தான் இருக்கும். ஆல்கஹால் எதுவுமே மிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் பாடி மிஸ்ட் ஆர் ஸ்ப்ளாஷ், நம்ம ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.5 to 1% வரைக்கும் தான் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் இருக்கும். இன்றைக்கி இதில் நம்ம என்ன டைப்பில் பார்க்க போகிறோம்னா, நம்ம இடிபி டைப் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுவும் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் வச்சு எப்படி நம்ம செய்கிறோங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று எசென்ஷியல் ஆயில்ஸ் வச்சும் நம்மளால் பர்ஃப்யூம் பண்ண முடியும். அப்படி நீங்கள் எசென்ஷியல் ஆயில் வச்சு பர்ஃப்யூம் கொண்டுட்டு போகும்போது தான் உங்களுக்கு டாப் நோட் என்ன இருக்கணும், மிடில் நோட் என்ன இருக்கணும், தட் இஸ் ஹார்ட் ஆஃப் த பர்ஃப்யூம், அண்ட் பேஸ் நோட் என்ன இருக்கணும், இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக பர்ஃப்யூம்னு வந்துட்டாலே இந்த நோட்ஸ் பற்றின டீட்டெயிலுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கே அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த நோட்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ஒவ்வொரு நோட்ஸுக்கும் நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இது ஜஸ்ட் ஒரு ஓவரால் வியூ தான். இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது இல்லை. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம் பர்ஃப்யூம்ஸை. பேசிக்காகவே ஒரு பர்ஃப்யூம் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து மேக் பண்ணுறோன்னா 3 லேயர்ஸ் இருக்கும். டாப் நோட், மிடில் நோட் விச் இஸ் நத்திங் பட் ஹார்ட் நோட்ஸ், அண்ட் பேஸ் நோட். இந்த 3 நோட் இருக்கும். இதில் டாப் நோட் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் பர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்ணோன்னே யூஸ் பண்ணோன்னே வரக்கூடிய நோட்ஸ் தான் டாப் நோட். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போய் ஒரு பர்ஃப்யூமை டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் டாப் நோட்டை தான் ஸ்மெல் பண்ணுவீங்க. மோஸ்ட் ஆஃப் த பர்ஃப்யூம்ஸில் டாப் நோட்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த சிட்ரஸ், பெர்கமாட், அதே மாதிரி கிரேப் ஃப்ரூட்டு, லெமனு, மின்ட்டு, இந்த மாதிரி இருக்கிற நோட்ஸ் தான் டாப் நோட்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு மிடில் நோட். இன்னொன்று டாப் நோட் உங்களுக்கு சீக்கிரமாகவே எவாப்ரேட் ஆயிரும். அடுத்தது மிடில் நோட். இதுதான் லாங்கராக ஸ்டே ஆகும். இதை நம்ம ஹார்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதனாலலாம் ஒரு பர்ஃப்யூம்க்கு கேரக்டர், ஒரு கோராக இருக்கிறதே அந்த மிடில் நோட் தான். அதனால தான் அதை ஹார்ட் நோட் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 to 4 hours வரைக்கும் லாஸ்ட் ஆகும். இதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எலாங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலாங், ஜெரானியம், லாவெண்டர், மோஸ்ட்லி அந்த ஃப்ளோரல் வரது எல்லாமே இந்த மிடில் நோட்டில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பேஸ் நோட்ஸ். இதுதான் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஒரு பர்ஃப்யூம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணக்கப்புறம் ஒரு 3 to 4 hours கழித்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக 6 to 8 hours வரைக்கும் ஸ்டாண்ட் ஆகக்கூடிய நோட்ஸ் தான் பேஸ் நோட்ஸ். ஸ்ட்ராங்கான ஃப்ரேக்ரன்சஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சாண்டல்வுட், மஸ்க்கு, ஆம்பர், அந்த வுட்டி சென்ஸ்லலாம் ஆம்பர் அதிகமாக இருக்கும். வெண்ணிலா, செடாரூட், இந்த மாதிரி நோட்ஸ் தான் உங்களுக்கு பேஸ் நோட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஒரு 6 to 12 hours வரைக்கும் உங்களுக்கு இது ஸ்டாண்ட் ஆகும். பேஸ்ட் ஆன் த கான்சன்ட்ரேஷன். நீங்கள் இடிபி செய்கிறீங்களா, இடிடி செய்கிறீங்களா, இல்லை அத்தர் யூஸ் பண்ண போகிறீங்களா, வெறும் பர்ஃப்யூம் யூஸ் பண்ண போகிறீங்களா, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மாறும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸேட்டிவ். இந்த ஃபிக்ஸேட்டிவோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பர்ஃப்யூமை லாங்கர் ஸ்டேல இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது. சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் பர்ஃப்யூம்ஸ், வின்டரை காட்டிலும் சம்மர் சீசனில். அப்போது கொஞ்சம் ஸ்டேவை இன்னும் லாங்கராக வைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த ஃபிக்ஸேட்டிவ்ஸ் தான். அதுக்கு தான் நம்ம ஃபிக்ஸேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறோம். பர்ஃப்யூமை பற்றி ஒரு ஓவரால் வியூ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம பர்ஃப்யூம் மேக்கிங்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் வச்சு தான் உங்களுக்கு பர்ஃப்யூம் மேக் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு நமக்கு தேவை ஒரு கிளாஸ் பீக்கர். இந்த கிளாஸ் பீக்கர் ஒன்று, நெக்ஸ்ட்டு மெஷரிங் சிலிண்டர்,
பர்ஃப்யூம் மேக் பண்ணும்போது ஒன்றா நீங்கள் மெஷரிங் சிலிண்டர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லெபார்ட்ரி ஸ்கேல் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நார்மலான வேயிங் மிஷின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து டீநேச்சர்ட் ஆல்கஹால், அதாவது பர்ஃப்யூமஸ் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இதுதாங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில். இந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் தான் நமக்கு மெயின் பார்ட்டாகவே, மெயின் ரோலாகவே ப்ளே பண்ணுது இதில். அதில் நீங்கள் உங்களுக்கு எந்த வெரைட்டி வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக பர்ஃப்யூம் பாட்டில் வித் அந்த ஏர் நாசில் ஸ்ப்ரே இதோட வாங்கிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. நான் இப்போது இது வந்து 50 ml. 50 ml பார்த்தீங்கன்னா 3 விதமான கேப்ஸ் வச்சு நான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 8 ml. இது வந்து எதுக்கு நான் வச்சுருக்கேன்னா, ஏதாவது ஒரு பர்ஃப்யூம் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், எசென்ஷியல் ஆயில் வச்சு மேக் பண்ணி பார்க்குறேன்னா நான் இந்த குவான்டிட்டியில் தான் மேக் பண்ணி பார்ப்பேன் டெஸ்டருக்காக. அதனால் நான் இந்த 8 ml பாட்டில் நான் வச்சுருக்கேன். இது வந்து 8 ml பாட்டில். நீங்கள் பிகினிங்கில் ஒரு டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 8 ml பாட்டில் வாங்கிக்கோங்க. இடிபி பர்ஃப்யூம் நம்ம செய்வோம். இடிபி பர்ஃப்யூமோட கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இடிபியில் வந்து உங்களுக்கு 15லேருந்து 20% வரைக்கும் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் இருக்கணும். அண்ட் 75லேருந்து 80% வரைக்கும் டீநேச்சர் ஆல்கஹால். அண்ட் ஃபிக்ஸேட்டிவ் வந்து நீங்கள் ட்ராப்ஸில் தான் ஆட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? சாண்டல் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். 50 mlக்கு நீங்கள் இடிபியில் செய்கிறீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலோட பர்சன்டேஜ் வந்து 15 to 20% இருக்கணும். நம்ம இன்றைக்கி 20% ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் எடுத்துக்கலாம், 80% டீநேச்சர் ஆல்கஹால் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிற குவான்டிட்டி வந்து 50 ml குவான்டிட்டி. அப்போ 50 mlல 20% ஆஃப் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில்னா நீங்கள் எவ்வளோ ml எடுக்கணும்னு கேல்குலேட் பண்ணுங்கள். 10 ml ஆஃப் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் நம்ம எடுக்கணும். நம்ம இதில் மெஷர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேப் எப்போவுமே போட்டு தான் வைக்கணும், ஏன்னா இது ஈஸிலி எவாப்ரேட் ஆயிரும். அதனால் எப்போவுமே கேப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. 10 ml நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோம். 10 ml நம்ம மெஷர் பண்ணிட்டோம். இப்போ இதை இந்த பீக்கரில் போர் பண்ணிடுங்க. இப்போ ரிமைனிங் 40 ml வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்? டீநேச்சர்ட் ஆல்கஹால் ஆட் பண்ண போகிறோம். 40 ml ஆல்கஹால் நம்ம மெஷர் பண்ணி எடுத்தாச்சு. அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஃபிக்ஸேட்டிவ் ஆட் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி ஃபிக்ஸேட்டிவ் எதுக்காகனா லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு இருக்கணுங்கிறதுக்காக. ஃபிக்ஸேட்டிவ் இப்போ நான் பண்ணியிருக்கிற 50 mlக்கு நான் 3 ட்ராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் சிரிஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மேக்னெட்டிக் மிக்சர் இருக்கும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம இந்த பாட்டிலில் போர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் பாட்டில்னு இல்லை, உங்களுக்கு டிசைன் பாட்டில் இருக்குது. நீங்கள் பர்ஃப்யூம் மேக்கிங் தான் பண்ண போகிறீங்கன்னா நல்ல லுக்கான பாட்டிலாக வாங்கி அதில் உங்கள் பர்ஃப்யூமை ஃபில் பண்ணி கொடுங்க. அது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபனல் வச்சு தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ இந்த நாசிலை போட்டு அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிடுறீங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஷேக் கொடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்கு. நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணிட்டோம், இருந்தாலும் நீங்கள் நல்ல ஒரு ஷேக் கொடுத்துருங்க. இப்போ இதை வந்து நீங்கள் இப்போவே யூஸ் பண்ணலாமா அப்படின்னா யூஸ் பண்ணலாம், பட் உங்களுக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக ஸ்டே ஆகாது. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 2 days நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும். 2 days வைக்க முடியலங்கிற பட்சத்தில் அட்லீஸ்ட் 24 hours அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கணும். எதுக்காக நம்ம அந்த கூலிங் என்விரான்மெண்ட்டில் வைக்கிறோன்னா அந்த நோட்ஸ் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்காகவும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல பட்டு அது லாங்கராக ஸ்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறோம். 48 hours நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டே கிடைக்கும். இன்னொன்று, நீங்கள் இதை சேல்ஸாக கொண்டு போக போகிறீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 15 to 20 days வரைக்கும் நீங்கள் அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேக் பண்ணுங்கள். நல்லா ஸ்டேயாக இருக்கும். உங்களுக்கு பர்ஃப்யூமு ரொம்ப நேரத்துக்கு லாங்கிவிட்டியும் உங்களுக்கு கொடுக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது. அதே மாதிரி உங்கள் கஸ்டமர்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள், மேக்ஸிமம் இதை வந்து ஒரு கோல்டான பிளேஸ்லேயோ ட்ரையான பிளேஸ்லேயும் ஸ்டோர் பண்ண சொல்லுங்கள். அப்படி ஸ்டோர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே அந்த நோட்ஸ் வந்து லாங்கராகவே ஸ்டே ஆகும். இது வந்து சிம்பிளஸ்டான பர்ஃப்யூம் மேக்கிங் மெத்தட் தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். சிம்பிளாக ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் இருந்ததுன்னா நீங்கள் எப்படி ஒரு இடிபி பர்ஃப்யூம் வந்து ரெடி பண்ண முடியுமோ அந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதே மெத்தடில் நீங்கள் இடிடியும் மேக் பண்ணி பார்க்கலாம், பர்ஃப்யூமும் மேக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக.
அந்த கான்சன்ட்ரேஷன்ஸ் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இன்றைக்கி நான் வந்து 20% 80% எடுத்துருக்கேன்னா நீங்கள் 15 போட்டு பார்க்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் ட்ரையல் பர்ஃப்யூம் பொறுத்த மட்டும் நம்ம ட்ரையல் பார்க்கத்தான் நம்ம அந்த ஃப்ரேக்ரன்ஸை ஸ்மெல் பண்ண தான் உங்களுக்கு உங்கள் பர்ஃப்யூம் எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளோ லாங்கராக ஸ்டே ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பர்ஃப்யூம் மேக்கிங் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கொடுத்துருக்கும். பர்ஃப்யூம் மேக்கிங் சம்மந்தப்பட்டு இன்னும் நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வெற்றியை நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கும் இதயங்களுக்கு சிறு புன்னகையுடன் வெற்றி பாதையை காட்டிடும் உங்கள் சகோதரி. நன்றி, வணக்கம்.